வணக்கம் நண்பர்களே. கார்பல் டனல் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை புதுசாக இருக்கலாம். கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் ஏற்படக்கூடிய ஒரு நரம்போட அழுத்தத்தினால வரக்கூடிய சிம்டம்ஸ். சிலருக்கு நைட்டு அவங்களோட கை விரல் மரத்து போன மாதிரி இருக்கலாம், அந்த கை விரல் அங்கே இருக்குன்னே ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ திடீர்னு எந்திரிச்சு கை உதருவாங்க. நம்ம கை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்காது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்க பட்சத்தில் அது பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அனாட்டமி சொல்லுவோம். கழுத்தில் இருந்து நம்ம கைக்கு 3 நரம்பு போகுது: மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ் அண்ட் அல்னார் நர்வ். இந்த மீடியன் நர்வ் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற இந்த 3 விரல், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரலுக்குமே சென்சேஷனையும் மசிலையும் சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த நரம்பு வந்து ரிஸ்ட் பகுதியில் ஒரு சின்ன டனலில் போகும். அந்த டனல் பேர்னா கார்பல் டனல். ஸோ இந்த டனல் எப்போல்லாம் டைட் ஆகுதோ அந்த நரம்பு அந்த இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இதோட சிம்டம்ஸ். ஸோ இந்த டனல் எப்போல்லாம் டைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த 3 இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் ஜாஸ்தி. பட் எதுவுமே இல்லைன்னா கூட சில பேருக்கு ஒரு 50% டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ முதல்ல சொன்ன மாதிரி குறிப்பாக ஏன் ரைட்டில், அதாவது தூங்கும்போது இந்த சிம்டம்ஸ் இருக்குங்கிறதுனா, நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவோம். கை இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடும். அங்கே போகும்போது ஆல்ரெடி டைட்டாக இருக்கிற டனல் இன்னமும் கூட கொஞ்சம் டைட் ஆகுது. ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் இந்த நரம்போட அந்த ஃப்ளோ ரேட் கம்மியாகுது. ஸோ இதை எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சர்டன் டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஃபேலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், லைக் கையை இந்த மாதிரி அதை ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குற டெஸ்ட்டு. ரெண்டாவது டின்னல் சைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பண்ணும்போது கிளினிக்கலாக நம்ம ஓரளவு எவிடெண்ட்டாக கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லிடலாம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி. அதாவது உங்கள் நரம்பை 2 பக்கமே ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு விரலில் அதே நரம்பு எவ்வளோ தூரத்தில் ஃபாஸ்ட்டாக வருதுன்னு செக் பண்ணுற டெஸ்ட் பேர் தான் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி. ஸோ அது உங்கள் நார்மல் கைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிற கைக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா டெஃபினெட்லி அந்த ஃப்ளோவில் ஒரு ஸ்லோனஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தென் வி டயக்னோஸ் இட் அஸ் கார்பல் டனல் சிண்ட்ரோம். ஸோ ஹவு டு யூ கோ அபவுட்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா, இனிஷியலாக இட் கேன் பி சிம்பிள் எக்ஸசைஸ், இட் கேன் பி ஸ்ப்ளிண்ட், நைட் ஸ்ப்ளின்ட்ஸ், இட் கேன் பி சிம்பிள் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ். நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்தும் எக்ஸசைஸ் பண்ணியும் உங்கள் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் கரெக்ட் பண்ணியுமே இது சரியாகலைன்னா தென் யுவர் டாக்டர் மேட் ரெக்கமெண்ட் யூ ஃபார் அ கார்பல் டனல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, இந்த மணிக்கட் ஏரியாவில் ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த இடத்த மரத்து போக வச்சுட்டு அந்த டனலில் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி அந்த நர்வ் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா தென் இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ஏசிம்டமேட்டிக். உங்கள் பெயின் போயிடும். ஸோ யூல் ஹேவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்டில் லெட் அஸ் see what all exercise you can do for carpal tunnel syndrome. முதல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இதான் வந்து ஸ்பைடர் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புஷ்அப்ஸ், ஸ்பைடர் புஷ்அப்ஸ் எப்படி பண்ணுவோமோ இந்த மாதிரி தான். ஸோ உள்ளே புஷ் பண்ணுங்கள், வெளியே கொண்டு வாங்க, உள்ளே புஷ் பண்ணுங்கள், வெளியே கொண்டு வாங்க. கீப் டூயிங் இட் ஃபார் அட்லீஸ்ட் 20 times, 3 times a day. செகண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு தண்ணி உங்கள் கையில் ஈரமாகிடுச்சுன்னா நம்ம எப்படி உதருவோமோ அந்த சேம் திங், ஜஸ்ட் ப்ரொவோகேட்டிவ், ஸ்டிமுலேட்டிங், அந்த உதறது தான். ஜஸ்ட் keep doing it for at least 2 minutes. And third test is stretches. நீங்கள் எப்படி பண்ணால் it is provocative, அப்படி பண்ணிங்கன்னா அது அதிகமாகும் சிம்டம்ஸ். ஸோ do the opposite. ஸோ நீங்கள் கையை நல்லா நீட்டி வச்சுட்டு இன்னொரு கை வச்சுட்டு அந்த கையை ஸ்ட்ரெச் பண்ணும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த டனலுக்கான ஸ்பேஸ் அதிகமாகும். அகெயின் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஃபார் 5 seconds, லீவ் இட், அகெயின் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஃபார் 5 seconds, விட்டுருங்க. ஸோ இதையுமே ஒரு 10 times பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 2 to 3 times a day. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நைட் ஸ்ப்ளின்ட்ஸ், அதாவது ரிஸ்ட் ஸ்ப்ளிண்ட்னு சொல்லுவோம். அந்த கை இந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு there are splints available, ஓவர் த கவுண்டரில் இருக்குது. இல்லை டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா they will recommend you one. நைட் டைம் குறிப்பாக அது போடுறது may help you a lot. And sometimes injections do help, but only under the purview of your doctor. So if you like this video, please like, share, and உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா please share this video so they also get better. Thank you.